கோவையில் பாரத் டெக்ஸ்ட் 2025 எனும் கண்காட்சியின் முன்னோட்ட நிகழ்ச்சியினை இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் செயலாளர் ரச்சனா ஷா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஜவுளிகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் விதமாக டெல்லியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பாரத் டெக்ஸ்ட் 2025 எனும் ஜவுளி கண்காட்சியின் முன்னோட்ட நிகழ்வு கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் ஆதரவோடு 12 ஜவுளி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் இணைந்து இந்தியாவை சர்வதேச ஜவுளி சந்தையில் முன்னிலையில் கொண்டு செல்லும் நோக்கத்தோடு பாரத் டெக்ஸ்ட் 2025 என்ற உலகளாவிய ஜவுளி கண்காட்சி நடைபெறவுள்ளது. புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபம் மற்றும் நொய்டாவில் உள்ள இந்திய எக்ஸ்போ சென்டர் ஆகிய இடங்களில் நடைபெறும் இக்கண்காட்சி வெற்றியடையும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் செயலாளர் ரச்சனா ஷா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறுகையில், இந்திய ஜவுளித்துறையின் சிறப்பையும் திறனையும் கொண்டாடும் வகையிலும் இந்திய ஜவுளி உற்பத்திகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் உலகெங்கிலும் உள்ள தொழில்துறை தலைவர்கள், வடிவமைப்பாளர்கள், பிரதிநிதிகள், வாங்குவோர் மற்றும் ஜவுளி ஆர்வலர்கள் ஆகியோர் ஒன்றிணைய உள்ளதால் பாரத் டெக்ஸ் 2025 ஜவுளித்துறையில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்றார். இதற்காக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாகவும், டெல்லியில் நடக்கும் கண்காட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க கட்டணங்களை குறைக்க வேண்டும், விசைத்தறி மானியம் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த ரோட்ஷா நிகழ்ச்சியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரத் டெக்ஸ்ட் இணைத் தலைவர் பத்ரேஷ் தோஹியா, மத்திய ஜவுளித்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சக்சேனா, தமிழக தொழில்துறை செயலாளர் அருண்ராய், சைமா துணைத் தலைவர் துரை பழனிசாமி, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத் தலைவர் ஏ சக்திவேல், சிஐடிஐ முன்னாள் தலைவர் ராஜ்குமார், மேலும் மத்திய மற்றும் மாநில ஜவுளித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. So Bharat Tex, as we all know, was a grand success 2024. It was inaugurated by our Honorable Prime Minister. Now we are here to launch Bharat Tex 2025. As a co-chair of Bharat Tex 2025, I assure that this event will be much grander, better, and will be more successful than 2024. Here, the visitors and visitors and exhibitors will not only get to see the trade from the visitors, but the ecosystem of textiles will be there, and there will be a trade between the exhibitors as well. There will a fabric exhibitor can showcase their raw material to garmenter, yarn can show to the fabric. So this whole ecosystem will help India textile in a much greater way. We are anticipating a massive turnout than last year. Already with the launch of this event in Coimbatore, we are already filled with 40% of our capacity. So we all wish the Indian fraternity to come together, celebrate this festival of textile together. Be there. Thank you.